கிட்னி ஸ்டோன் அப்படின்ற சமாச்சாரத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிகம் இதுல பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் ஒரு காலத்துல யாரா இருந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 40ல இருந்து 50 வயசு மதிக்கத்தக்க நபர்கள் அதிகமா கிட்னி ஸ்டோனால பாதிக்கப்பட்டாங்க. இப்ப கரண்டா யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 15ல இருந்து 19 வயசு, 15ல இருந்து ஒரு 25 வயசு, இந்த ஏஜ் கேப்ல இருக்கக்கூடிய நபர்கள் அதிகம் பாதிக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பணிச்சுமை யார் மேல ரொம்ப அதிகமா இருக்குன்னா டீனேஜர்ஸ் மேலயும், அந்த காலேஜ் போகக்கூடிய அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்னைக்கு பணிச்சுமை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு ஆஃபீஸ் போறவங்களுக்கு கூட ஒரு ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் கிடைக்குது. பட் ஆனா ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, காலேஜ் போகக்கூடிய அன்பர்களுக்கு பெருசா அந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடையாது. அதுவும் அந்த பசங்களே கரியர் ஓரியன்டா இருந்துட்டாங்க, ரொம்ப படிப்புல ஆர்வம் காட்டிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு சுமாரா படிக்கிற குழந்தையவே 4 கிளாஸ்ல நம்ம சேர்க்கிறோம். நல்லா படிக்கிற பையனா அவன் இன்னும் 10 கிளாஸ் போய் சேருவான். எப்பவுமே அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் அப்படின்றது இருக்காது. மைண்ட் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும், இயங்கிக்கிட்டே இருக்கும். இது இயல்பாவே ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, இந்த சுக்கிரன் கர்மா பிரதானமா எப்படி அவங்க இந்த நோயில சிக்கிறாங்க, இந்த கிட்னி ஸ்டோன் பாதிப்புல அவங்க மாட்டுறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் கர்மாக்குனே ஒரு ஆட்டிடியூட் இருக்குங்க. அது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் நான் ஜாலியா இருப்பேன், ஹாப்பியா இருப்பேன், ரிலாக்ஸ்டா இருப்பேன். எது எப்படி போனா என்ன, நமக்கு ஜாலியா இருக்கணும், நமக்கு ஹாப்பியா இருக்கணும், கூட எப்பவும் நண்பர்கள் இருக்கணும், இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய நபர்கள். இந்த சுக்கிரனின் கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு இருப்பதிலேயே அதிக கேர்லெஸ்னஸ் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. சனி கர்மா கூட உஷாரா இருந்துடுறாங்க. ஆனா இந்த சுக்கிரனின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா, அதிலும் குறிப்பாக பெண்கள் கேர்லெஸ்னஸ் உலகமகா கேர்லெஸ்னஸ்ங்க. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய நபர்களை நம்மளால பார்க்கவே முடியாது. ஒரு பொருள் எடுத்தா கூட அதை கரெக்டா கையாள மாட்டாங்க. டமால்னு கீழே போட்டு உடைச்சிருவாங்க. ஒரு பொருளை எடுத்த இடத்துல கரெக்டா வைக்க மாட்டாங்க. அதை ஏடா கூடமா வைப்பாங்க. நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்ற பட்சத்துல அது அவங்க பாணியில அவங்களுக்கு எப்படி செய்ய வருதோ அதை அப்படி அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான ஆட்டிடியூட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனின் கர்ம பதிவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. சுக்கிரனின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள் தண்ணியே குடிக்கிறது இல்ல. கிட்னி ஸ்டோன் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா பிரதானமா நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தண்ணி குடிக்கிறது. இது எல்லா டாக்டர்ஸும் காமனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தண்ணி குடிக்கல அப்படின்னா கிட்னி ஸ்டோன் உறுதி. கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கணும் அப்படின்னா முதல்ல தண்ணி அதிகமாக குடிக்கணும், ஃபைபர் நிறைந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்ளணும். இதை தான் எல்லா மருத்துவர்களும் காமனாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த சுக்கிரன் கர்மாவை நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க. எப்போ பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்டு, இல்லை நாக்குக்கு ருசியான உணவுகள், ஸ்வீட் ஐட்டம்ஸ். சுக்கிரன் கர்மா சாப்பிடக்கூடிய ஸ்வீட் ஐட்டம்ஸ்க்கு எல்லையே கிடையாது. அப்படியே அவங்க சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்றது அவங்களோட டோப்பமைனை ஹிட் பண்ணணும். அந்த அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடும்போது அந்த டோப்பமைன் ஹிட் ஆகணும். இதன் காரணமாகவே கிட்னி ஸ்டோன் பஞ்சாயத்தில் சிக்குகிறார்கள் சுக்கிரனின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள்.